இப்ப முன்னெல்லாம் நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா, தலைவலின்னு போனீங்கன்னா, காய்ச்சல் போனீங்கன்னா பத்திரமா திருப்பி வரலாம். எங்க ஆட்சியில, நம்ம ஆட்சியில, அம்மா ஆட்சியில இப்பெல்லாம் நீங்க தலைவலி காய்ச்சல்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அண்டாவை காணோம் புண்டாவை காணோம் மாதிரி இப்ப கிட்னியை காணோம்னு தேடிட்டு இருக்க சண்டால பாவியம். ஆனால் இங்க கிட்னியை எடுத்துட்டு போய் 50 லட்சம் ரூபாய்க்கு விற்கிற சண்டான திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் என்கிற சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ தனலட்சுமி மருத்துவமனையில கிட்னியை திருடி இருப்பதாக இன்றைக்கு அந்த 2 மருத்துவமனையும் இன்றைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு என்ன சொல்றாரு தெரியுமா? இது கிட்னி திருட்டல்ல, கிட்னி போனது உண்மை. 2 கிட்னியோட யாராவது வந்தீங்களா, ஒரு கிட்னி எடுத்துட்டு விடுவோம். யாருக்காவது கிட்னி போச்சுன்னா கிட்னி முறைகேடுன்னு சொல்லணும். ஏன்டா அது சட்னியா? இது என்ன தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, மிளகாய் சட்னியா? தீர்ந்து போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட்டிக்கிறதுக்கு. கிட்னிடா பாவிகளா, வாழ்வாதாரத்தினுடைய பிரச்சனை. ஆகவே என் வழக்கத்திற்குரியவர்களே, ஆட்டைக்காரன் என்று சொன்ன நிலை மாறி கிட்னியை காணும் என்று சொல்லுகிறேன். இந்த அவல நிலைக்கு ஒரே தீர்வு 2026 புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி தலைமையில ஏட்டாளர்கள் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி, ஏழைகளின் ஆட்சி, உங்கள் ஆட்சி. இந்த பொதுமையை சன்னிதானத்திலே உங்கள் பாவங்களிலே தொட்டு வழி கேட்கிறேன். சூழ்நிலையிலே